ஹே காய்ஸ், வெல்கம் டு ரம்யா ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹோட்டல் ஸ்டைல் ஒயிட் குருமா தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்குமே சூப்பரான சைடிஷாக இருக்கும். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த குருமாவுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 6லேருந்து 7 போல் முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்க்கறது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய், 6 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இது ஒயிட் குருமான்றதுனால நம்ம மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இதுக்கு காரமே நம்ம சேர்த்த பச்சை மிளகாவும் மிளகும் மட்டும்தான். அதனால உங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் மிளகாயோட அளவை கூடவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ குருமா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 3 துண்டு பட்டை, 3 இலை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நம்ம அரைக்கிறதுக்கும் சோம்பு சேர்த்துருக்கோம், அதனால தாளிக்கும் போது கொஞ்சமாக சோம்பு சேர்த்தாலே போதும். இப்போ இது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இப்போ இது கூடவே 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளியை ரொம்ப பொடியாக கட் பண்ணிட வேணாம், இந்த மாதிரி நல்லா பெருசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து ரொம்ப வதக்க வேணாம், சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். இப்போ இது கூடவே இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே இந்த குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் அரைச்சல அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு குருமா எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது மூடி போட்டு மூடிக்கலாம், 2 விசில் வரட்டும். பாருங்கள், இப்போ 2 விசில் வந்து ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு. இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணும்போது இதோட ஃப்ளேவரே சூப்பராக இருந்துச்சு. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம தேங்காய் கூடவே சோம்பு, ஏலக்காயெலாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால குருமாவோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். அதே சமயம் நம்ம கசகசாவும் முந்திரிலாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த குருமாவுக்கு ஒரு நல்ல திக்னஸ் கிடைக்கும். இப்போ நம்மளுடைய ஒயிட் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரொம்பவே சூப்பரான ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த குருமா நம்ம ஹோட்டல் ரோட் சைட்லலாம் வாங்கி சாப்பிடுவோம்ல, அதே டேஸ்ட்லேயே இருக்கும். பாருங்கள், சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குது. சப்பாத்தி எப்படி இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக செய்யணுன்ற வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி இந்த குருமாவை சப்பாத்தி கூட சர்வ் பண்ணியிருக்கேன். இது இட்லி, தோசை, பூரி இது எல்லாத்துக்குமே சைடிஷாக சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த குருமாவை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.